மதிப்புக்குரிய தலைமை குழு உறுப்பினர்களே, தோழர் விக்ரமவாகு கருணரட்னாவின் 2வது ஆண்டு நினைவு அஞ்சலி நிகழ்வில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை வரலாற்றில் அதி தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த 1976ஆம் ஆண்டு தமிழ் மக்கள் ஒருமுகமாக நின்று நிறைவேற்றப்பட்ட வட்டுக்கோட்டை தீர்மானம் தொடர்பாக 50 ஆண்டுகள் கழிந்த நிலையில் அந்த தீர்மானத்தின் உயிர் துடிப்புள்ள பகுதிகள் பற்றி தென்னிலங்கையைச் சேர்ந்த தோழர் ரணத் குமாரசிங்கா ஒரு நூலை வெளியிட்டிருக்கிறார். இதில் உள்ள கவலையான செய்தி என்னவென்றால், அந்த மண்ணிலே, வட்டுக்கோட்டை தீர்மானம் தோன்றிய மண்ணிலே இத்தகைய ஆய்வுகள் எதுவும் நடைபெறாமல் அந்த 50 ஆண்டு நினைவு தினத்தை ஒரு சிறு நிகழ்வாக அதில் கலந்து கொண்டு எதுவித ஆய்வுகளும் இல்லாமல் அதை முடிவுக்கு கொண்டு வருகின்ற அந்த துர்ப்பாக்கிய நிலையையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே தோழர் விக்ரமபாகுவின் வருகை 1974 தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமை கோரிக்கையுடன் அவருடைய அரசியல் பிரவேசம் ஆரம்பிக்கின்றது. அதேபோன்று மலையக மக்களின் உரிமைக்கான குரலாக மலையக மக்களின் போராட்டங்களுடன் தன்னை சங்கமித்து தனது அரசியல் வரலாற்றை தொடக்கியவர் விக்ரமபாகு. எனவே செல்வநாயகத்துக்கு முதல் தமிழ் மக்களுக்குரிய சுயநிர்ணய உரிமை கருத்தியலை இலங்கை அரசியல் களத்திலே விதைத்தவர் தோழர் விக்ரமபாகு. கடந்த 50 ஆண்டு காலமாக நவசமசமாய கட்சிக்கு வருகின்ற வருடம் 50வது நிறைவு விழா நடைபெறுகின்றது. அவர் வாழ்ந்த காலப்பகுதி முழுவதும் அரசியல் விடயங்களில் ஒரு விதமான விஞ்ஞான பூர்வமான கருத்துக்கள், இன்னவை நடைபெற்றால் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று சொல்லுகின்ற அந்த நிதானமான ராஜதந்திரியை இன்று தென்னிலங்கை இழந்திருக்கின்றது. இன்று தென்னிலங்கை அரசியல் சூழலை பார்க்கின்ற போது கோமாளிகளின் கூட்டம் என்றே அதை கூற முடியும். தற்பொழுது எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு சிறிய மக்கள் போராட்டத்தை வீதியிலே நடத்துவதற்கு வக்கற்ற எதிரணி கூட்டணி பாராளுமன்றத்துக்குள்ளும் எதிர்க்கட்சி தலைவர் காரியாலயத்துக்குள்ளும் முட்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான நிலையிலே இந்த நாடு இன்று போய்கொண்டிருக்கின்றது. மறுபக்கத்திலே வடக்கு கிழக்கிலே என்ன நடைபெறுகின்றது? செம்மணி மனித புதைகுழி உலகிலே 2வது மனித புதைகுழியாக பிணக்குழிகளாக வந்து கொண்டிருக்கின்றது. சர்வதேச ஐரோப்பிய பிரதிநிதிகளும் அதை பாய்விட்டு சென்றிருக்கின்றார்கள். மறுபக்கத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அந்நியர்களின் போராட்டம் ஆயிரக்கணக்கான நாட்களை கடந்து வடக்கு கிழக்கிலேயே நடந்து ஓட்டு கொண்டிருக்கின்றது. இன்னொரு பக்கம் எமது நிலங்களில் இருந்து இராணுவத்தை வெளியேற்றுங்கள் என்ற போராட்டம் கிழக்கிலே இருந்து வடக்கு வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றது. ஒரு சுவாரஸ்யமான மிக சோகமான செய்தி ஒன்று கடந்த வாரம் நடந்தேறியிருந்தது. 25 வயதிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட ஒரு இளைஞனை 15 வருடம் கழித்து இந்த தேசத்தில் பிணை வழங்கப்பட்ட ஒரு சோக நிலையில் தமிழ் மக்கள் சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இன்றைய தென்னிலங்கை அரசியல்
தளமாக இருக்கலாம், வடக்கு கிழக்கு அரசியல் தளமாக இருக்கலாம். நம்பிக்கை தருகின்ற நகர்வுகளில் அவர்கள் நகர்வதை காண முடியவில்லை. தென்னிலங்கை அரசியல் தளத்திலும் தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு பேசாத விடயமாக மாறியிருக்கின்ற வேளையிலே வடக்கு கிழக்கு அரசியல் தலைமைகள் ஒன்றிணைந்த ஒரு போராட்ட செயற்பாட்டுக்கு தாரற்ற நிலையில் சிலருண்ட நிலையாகவே காணப்படுகின்றது. 78 வருடங்களாக இந்த நாட்டிலே தேசிய இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணப்படாததன் காரணமாக சர்வதேச தலையீடுகள், கொள்ளையர்கள், பாதாள உலக கும்பல்கள், போதவஸ்து கடத்தல்காரர்கள் என்று பல்வேறுபட்ட தாக்கங்களினால் இன்று நாடு IMF-உடன் பிச்சு ஏந்தி இனிமேலும் நடந்தேற முடியாத நிலையிலே இருக்கின்ற வேளையிலும் இந்த நாட்டின் தென்னிலங்கை அரசியல் தளங்களில் தமிழ் தேசிய பிரச்சனைக்கான தீர்வு ஒரு பேசும் பொருளாக இல்லாத நிலையே காணப்படுகின்றது. அண்மையிலே கூடிய எதிர்க்கட்சி கூட்டணியில் கூட 3 ஸ்லோகங்கள் முன்வைக்கப்பட்டன. ஜனநாயகத்தை மீட்டல், ரூல் ஆஃப் லோ சட்டவாட்சி, நீதித்துறை சுதந்திரம். தமிழ் மக்களுடைய பிரச்சனை, தேசிய இனங்களின் உரிமைகள் யாவும் காற்றில் பறக்கவிட்டு இனவாத சக்திகள் எல்லாம் ஒன்றிணைந்து மீண்டும் அதிகாரத்தை பெறுவதற்கான அறைகூவலை விடுத்திருக்கின்றார்கள். அரசாங்கத்தின் பக்கம் என்ன நடைபெறுகின்றது? அபிவிருத்தி என்ற போர்வையில் எத்தகைய உரிமையும் தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்றதை மறைமுகமாக கூறிக்கொண்டு பயங்கரவாத தடை சட்டத்தையும் அப்படியே வைத்துக் கொண்டு நிலங்களை ஒருபோதும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிலங்களை விடுவிக்க மாட்டோம் என்ற செய்தியையும் தமிழ் மக்களுக்கு வெளிப்படையாக கூறியிருக்கின்ற நிலையை தோற்றம் பெற்றிருக்கின்றது. எனவேதான் அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் என்ன எங்களுக்கு தருவார்கள் என்றில்லை. ஈழத் தமிழர்கள், அங்கே இருக்கின்ற அரசியல் இயக்கங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் அங்கே இருக்கின்ற மக்கள் தொடர்ந்தும் போராடி கொண்டே இருக்கின்றார்கள். அவர்கள் தமது போராட்டத்தை இன்று வரை நிறுத்தவில்லை. அந்த போராட்டம் தொடர்கின்ற வரையிலும் அதற்கான தீர்வை தென்னிலங்கை அரசியல் தளம் முன்வைக்காத நிலையில் IMF வேறு உலகம் முழுவதும் பிச்சு ஏற்கும் நிலைதான் இந்த நாட்டுக்கு ஏற்படும். ஆகவே தென்னிலங்கையிலே இருக்கின்ற இடதுசாரிகள் இதை உணர்ந்து தமிழ் மக்களுக்கான அடிப்படை உரிமைகளுக்கான போராட்டம் என்ற செய்தியை தென்னிலங்கை எங்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதே விக்ரமவாகுவின் கனவாய் இருக்கின்றது. அதை நவசமசமாய கட்சி எத்தகைய சூழ்நிலையிலும் சுமந்து செல்லும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த சிறிய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.